ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு அடை. மரவள்ளிக்கிழங்கை நல்லா மண் போக கழுவி தோல்லாம் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மிளகாய், 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதையும் ஒரு பல்ஸ் மூடில் பொறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அதுலேயும் அரைச்சி பொறன்னு அரைச்சி ஒரு ஏனத்தில் போட்டு வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண மரவள்ளிக்கிழங்கை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த பதத்துக்கு அரைக்கணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. அதையும் ஏனத்தில் போட்டுட்டு 2 ஸ்பூன் கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் உருண்டை மாதிரி உருட்டி தோசைக்கல்லில் அதை போட்டு தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி போடுங்க. சுவையான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.